ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் காவலுக்கு சத்து கதோட ஹெட்டிங் ஐஸ்வர்யாவின் சாப்பாட்டு தட்டு. ஒரு அப்பா அம்மா, ஒரு பொண்ணு பையன். அந்த பொண்ணுக்கு 10 வயசு, பையனுக்கு 3 வயசு. அப்போதைக்கு அம்மா சாயந்தரம் சாப்பாடு போடுவாங்களாம், காலையில் சாப்பிட போடுவாங்களாம். அந்த அக்கா சாப்பிட்டு அங்கேயே கை கழுவிட்டு பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுமா. இந்த பையன் தம்பி கை கழுவிட்டு அக்காவோட தட்டியும் எடுத்துக்கிட்டு அவனோட தட்டியும் எடுத்துட்டு கழுவி வச்சுட்டு வருவானாம். எங்கடா அக்கா, ஏன்டா அவனோட தட்டை நீ கழுவுற அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா, அக்கா ஸ்கூலுக்கு போயிடுச்சியா அப்படின்னு சொல்லுவானா. சாயந்தரம் வரதான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவனை ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவானா. சாயந்தரம் வந்தோன்னா அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நைட்டு டிஃபன் போடுவாங்கண்ணா. போட்டோன்னே அந்த அக்கா மறுபடியும் சாப்பிட்டு கை கழுவிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுமா. போய் பார்த்து தூங்கிடுமா. ஐஸ்வர்யா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுமா. அம்மா போய் கூப்பிட்டோன்னே என்னம்மா எனக்கு தூக்கமா அதுமா அப்படின்னு சொல்லுமா. சரி, தூக்கம் களைஞ்சிரும், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அது தூக்கத்தோட தள்ளாடி வந்துட்டான். ஏம்மா சாப்பாடு தரையில வச்சிருக்க நடு ரோட்டில் அப்படின்னு கேட்பாங்களா அவங்க அம்மா. இல்லைம்மா, தூக்கமா வந்துச்சா, அதனாலதாம்மா நான் போய் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி அப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்காவோட தட்டை எடுக்க போனோன்னா கும்பிட அப்படின்னு கூப்பிட்டாங்களா அவங்க அம்மா. கூப்பிட்டோன்னே அந்த அக்காவோட தட்டை வச்சுட்டு அவன் தட்டை மட்டும் கழுவிட்டு வச்சுட்டு ஓரமாக உட்காருவானா. இப்போ சொல்லு ஐஸ்வர்யா, என் தம்பி இப்போ என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான். சாப்பிட்டுட்டு அவன் தட்டை அவனே போய் கழுவி வச்சுட்டு வந்தாமா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எத்தனை வயசு? 3ம்மா அப்படின்னு சொல்லுவான். உன்னோட அவன் சின்ன பையனா பெரிய பையனா அப்படின்னு கேட்பான். சின்ன பையன்மா அப்படின்னு சொன்னான். அப்போ சின்ன பையனுக்கே அப்படி அறிவு இருக்கே, நீ பெரிய வேலை தானே, உனக்கு அறிவு இல்லையா? போய் கழுவி வச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லுவானா. சொன்னோன்னே அம்மா இனிமேல் நான் கழுவி வைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். இனிமேல் கிடையாது, இப்பயே போய் கழுவி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவானா. மறுபடியும் இப்பயே போய் கழுவி வச்சுட்டு அந்த அக்கா போகுமா. போய் தம்பியோட மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு முன்னாடி தாண்டா எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அங்கே பேச்சு சட்டம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்லைம்மா, பேசிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா போய் படுத்து தூங்கிட, தூக்கம் தானே சொன்னேன், தூங்குது அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்த்து தூங்குமா. மறுநாள்லேருந்து அந்த பொண்ணு கை கழுவிட்டு அதுவே போய் தட்டை கழுவி வச்சுட்டு தான் வருவோம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே நம்ம அம்மாவுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் ரெடி ஆகணும், நம்ம சாப்பாடு செய்யணும், துணி தைச்சி போடணும், காய போடணும், நிறைய வேலை அம்மாவுக்கு தான் இருக்கும். அதில் நம்ம சாப்பிட தட்டியாச்சும் நம்ம கழுவி வச்சோன்னா நம்மளுக்கே தோணும் ஏதாவது ஒரு வேலையாச்சும் செய்யணும்னு. அதனால் நம்ம சாப்பிட்ட தட்டை நீங்கள் எப்போவுமே கழுவி வைக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் தொட்டுங்க. பாய் பாய்.